மனிதன் வாழ்வதற்கு சுத்தமான குடிநீர் மிகவும் அவசியம். இந்த குடிநீர் இப்போ நான் இந்த இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னாக்கா டேப் வாட்டர் தான் எல்லாம் குடிக்கிறோம். பெரும்பான்மையானவர்கள் பாட்டில் வாட்டர் கடைகளில் விற்கிது, ஆனால் பெரும்பான்மையானவர்கள் டேப் வாட்டர் தான் குடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற நாடு ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா குடிநீர் இலவசமாக எல்லா பொது இடங்கள்லையும் குழாய்களில் வருது. அது சாத்தியம். அப்போ இலவச குடிநீர் சாத்தியமான சாத்தியம்தான். இப்போ 1980களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஊரில் இருக்கும் போதெல்லாம் எல்லா குழாய்களில் தான் வரும். நாங்கள் அப்படி தான் குடிச்சு வளர்ந்தோம், எல்லாமே பயன்படுத்தினோம். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 1980 90களில் இருந்த அது ஏன் இப்போ மாறது எல்லாமே வணிகமயமாற்றுது. அதனால இலவச குடிநீர் சுத்தமான எல்லோருக்குமான குடிநீர் இது மழை கொடுக்குது. இயற்கையாக பார்த்து கொடுக்குற மழையை எல்லோருக்கும் பகிர்ந்து இலவசமாக கொடுப்பது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அப்போ இந்த நீர் கொள்கையில் பார்த்தீங்கன்னாலும் மற்ற கட்சிகளோட நாம் தமிழரோட கொள்கைகள் தான் கொள்கையும் செயல்பாடும் அவங்களுடைய கோட்பாடும் தான் இங்கே சிறந்ததாக இருக்குது. அதனால நீர் கொள்கையில் நாம் தமிழரே ரெண்டாவது கொள்கை நீர் கொள்கை. அதில் நாம் தமிழரே மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். அதனால நீர் கொள்கையிலும் நாம் தமிழர் தான் வின் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்கான விவசாய சின்னத்திற்கு தான் மக்கள் ஓட்டு போடணும். யாருக்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, தண்ணீர் பிரச்சனை எல்லா ஊர்லேயும் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனையை தீர வேண்டும் என்றால் அதற்கான செயல்பாட்டு வரைவு நாம் தமிழர் கட்சியில் சிறப்பாக அவங்களோட வரைவில் கொடுத்துருக்காங்க. இது என்னோட ரிவ்யூ அண்ட் படித்து பார்த்தது. அவங்களோட செயல்பாடு எப்படி அவங்க செய்ய போகிறன்றத அவங்க தெளிவாக காணொலிகளில் காமிச்சிருக்காங்க. அதனால் நீர் கொள்கையிலையும் நாம் தமிழரே முதலிடம் வகிக்கிறார்கள். அதனால் அதையும் நம்ம பாராட்டுவோம். நன்றி.